வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்றைக்கி இந்த ரூஃப் காங்கிரீட் வந்து பார்க்க போகிறோம். இது நம்ம அடுத்த செகண்ட் ஃப்ளோரு. ஸோ செகண்ட் ஃப்ளோரான ரூஃப் காங்கிரீட் இன்றைக்கி வந்து செக் பண்ண போகிறோம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு, ஸோ எல்லாம் நம்ம என்னென்ன காங்கிரீட்டுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முக்கியமான விஷயமா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு வந்து முடிச்சிட்டாங்க. இதில் நம்ம வந்து என்னென்ன செக் பண்ணணும், காங்கிரீட்டுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு. ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பீம்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா, ஸோ எத்தனை டைப் ஆஃப் பீம் இருக்குது, டாப்பு பாட்டமு, ஸோ அதனுடைய பீமோட ராடு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, லேப்பிங் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா, கவர் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, இந்தமாரி வந்து ஜங்ஷன்லாம் வந்து நல்லா கட்டியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து மெயினாக செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் பீமு, இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பீமு. ஸோ செகண்டரி பீம் வந்து மெயின் பீமுக்கு மேலே வந்து உட்கார வச்சுருக்காங்க. இந்த பீம் பார்த்திங்கன்னா த்ரூவாக அங்கே போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் பீமு. இந்த பீம் வந்து அதுக்கு மேலே வந்து உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ இதுமாரி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2-way ஸ்லாப் தான். ஸோ 2-way ஸ்லாப்னால் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிராங்க் அடிச்சிருப்பாங்க, இங்கே ஒரு கிராங்க் அடிச்சிருப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கிராங்க் இருக்குது. ஸோ இங்கே கிராங்க் இருக்குது. ஸோ சென்டரில் வந்து தொட்டி மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிராங்க் வந்து தான் வந்து 2-way ஸ்லாப்னு சொல்லுவாங்க. 2-way ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா போத் வேஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 mm வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டு ஸ்லாப் வந்து பெரிய ஸ்பேனுங்கிறதுனால இடையில வந்து கன்சீல்டு பீம், ஏன்னா அது ஹாலு, இது வந்து கிச்சனு, பார்ட்டிஷன் வால் வரதுனால ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கன்சீல்டு பீம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி. ஸோ பால்கனி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கி நம்ம வந்து அடிச்சிருக்கிறோம். ஸோ எல்லாமே கவர் பிளாக் வந்து கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அது மாதிரி எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து ஃபேன் பாயிண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கணும். நல்லா டேப் அடித்து சுற்றிருக்காங்களா, காங்கிரீட்லாம் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா வந்து டேப் அடித்து சுற்றிருக்காங்களா, அடியில் வந்து பார்த்திங்கன்னா அட்டை வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா காங்கிரீட் வந்து அடியில் வந்து போகாத அளவுக்கு அந்த இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கணும். கேப் இருக்காமல் எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பைப்பு இறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டேப் அடிச்சிருப்பாங்க. கீழே வந்து கீழே பாட்டில் நல்லா டச்சப் ஆகிருக்கணும். இதில் வந்து மண் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, களிமண் மாதிரி. ஏன்னா நாளைக்கு வந்து சென்டரிங் பிரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து மண் வச்சு நம்ம பாயிண்டிங் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ பாட்டம் ராடு டாப் ராடு வந்து கரெக்டாக நம்ம இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சிரப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஆரஞ்சுக்கு ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு கவர் பிளாக் வந்து சைடு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு இன்ச்சு கவர் இருக்கான்னு வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பீமு. ஸோ இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் பீமுக்கு மேலே வந்து உட்காந்துருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷங்கன் ஸ்லாபு. ஸோ ஷங்கன் ஸ்லாப் வந்து பாயிண்டிங், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு நம்ம ரூமுக்கு எல்லாத்துக்குமே எல்லா ரூமுக்குமே வந்து நமக்கு என்னென்ன ப்ரிவேஷன் வேணும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தீர்மானிச்சுட்டு அதுக்கு தகுந்தபோல் பாயிண்டிங் வந்து எல்லாமே வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டில் வந்து பைப் லைன் வந்து கொடுப்போம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வந்து ப்ரைவேஷன் இந்த மாதிரி பைப் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து கோர் கட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படிங்கும்போது கோர் கட் பண்ண வைப்ரேஷன் ஆகும். இந்தமாரி நம்ம ப்ரைவேஷன் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்ல ஒரு மெத்தடு. ஸோ அந்தமாதிரி ஜங்ஷன் வந்து லேப்பிங் வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துலேருந்து 1 அடி 1.5 அடி 2 அடி பக்கமாக தள்ளி இந்த பக்கமாக எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் இந்த காலத்துலேருந்து இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும் பாருங்கள். ஸோ ட்ராப் ராடு மெயின் ராடு வந்து நம்ம மெயினாக வந்து செக் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2-way ஸ்லாப் தான். இங்கே கிராங்க் இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு கிராங்க் இருக்கும், இங்கே ஒரு கிராங்க் இருக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிராங்க் இருக்கும். ஸோ இது வந்து 2-way ஸ்லாப். மெயினாக நம்ம வந்து கவனிக்கிறது பார்த்திங்கன்னா கவர் பிளாக்லாம் வச்சுருக்குறாங்களா, சுத்தமாக இருக்கா, கீழே வந்து இந்த பேப்பர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நாளைக்கு காங்கிரீட் போகிறப்ப அது பண்ணக்கூடாது. இப்போ பண்ணும் போதே வந்து அங்கங்கே பேப்பர்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து அதில் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுமாரி வந்து கிராங்க் அடித்து வந்து இப்போ இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ராடு வந்து கிராங்க் அடித்து இப்படி கொண்டு போகிறாங்கன்னா இந்த ராடு வந்து அந்த சைடு வந்து பாட்டத்தில் போகும். அங்கேருந்து நம்ம வந்து த்ரூவாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ அங்கேருந்து நமக்கு வந்து எல் அடித்தோம் கிராங்க் அடித்து வந்ததுன்னா இது இந்த இடத்துல வரும்போது இது பாட்டத்தில் வந்துடும். ஸோ 2 ராடுக்கு வந்து இடையில வந்து எக்ஸ்ட்ரா ராடு கொடுத்துருப்போம். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் எப்படி இருக்கோ அது பிரகாரம் வந்து நம்ம வந்து மேட் வந்து கொடுக்கணும்.
ஸோ இது போத் வேஸ் வந்து 10 mm வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேன் அதிகமாக இருக்கிறதுனால இடையில வந்து ஒரு கன்ஷில்டு பீம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பீமை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்பு பாட்டம் வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ நல்லா வந்து சென்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைடு இழுத்துக்கிட்டு இருக்கனால வந்து செக் பண்ணிக்கணும். பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலே வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம், லெவல் டிப் வச்சு நம்ம செக் பண்ணியிருப்போம். ஸோ லெவல் எல்லாமே ஒரே இடத்துல இருக்காது. 6 இன்ச்சு நம்ம திக்னஸ் காங்கிரீட் அப்படின்னா எல்லா இடத்துலையும் 6 இன்ச்சு இருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பேன் பாயிண்ட் எங்கே இருக்குது, ஸ்பாட் லைட் எங்கே இருக்குது, மெயின்லாம் எங்கே வருது, ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அது ஒயரிங் இழுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நமக்கு எங்கே என்ன பாயிண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ரூமுக்கான மெஷர்மெண்ட் எடுத்து சென்டரில் பேன் பாயிண்ட் வேணுமா, அப்போது ஒரு 10 அடி அப்படின்னா 2 பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்தமாரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து நல்லது. பாட்டமில் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி ஷீட் வந்து ஆயில் அடிச்சிருக்கான்னு பார்க்கணும். மெயினாக வந்து சில இடத்துல பார்த்திங்கன்னா ஷீட்டு ஆயில் அடிக்க மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் நல்லா ஆயில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேட்டை வந்து கட்ட ஆரம்பிக்கணும். அதுமாதிரி அந்த காலம்லாம் அடுத்து நமக்கு லேப்பிங் வரதுக்காக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரிங்ஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே ஒரு ரிங்ஸ் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே ஒரு ரிங்ஸ் கட்டியிருப்பாங்க, மேலே ஒரு ரிங்ஸ். ஸோ அதுமாதிரி எல்லா காலத்துலேயுமே அதுமாதிரி ஒரு 2 ரிங்ஸ் வந்து நம்ம கட்டி விட்டுருப்போம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பி கட்டினீங்க அப்படின்னா ஒரு அருமையான வந்து ஒரு கட்டுமானம். இது வந்து நல்லா கம்பி வந்து ஸ்டண்டிங் டீம் வந்து நல்லா அருமையாக வந்து கட்டியிருக்கிறாங்க. லேப் அடிக்கிறதாலும் சரி, எல் அடிக்கிறதாலும் சரி, லேப்பிங் கொடுக்குறதாலும் சரி, பைண்டிங் பண்ணுறதாலும் சரி, எல்லாமே பக்காவாக. இந்த ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கா, எல்லாமே வந்து பக்காவாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. கவர் பிளாக்லாம் வந்து கரெக்டாக வச்சுட்டாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து ஆன்கோயிங் போயிட்டுருக்கு, எலக்ட்ரிக்கல் போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து நம்ம வந்து காங்கிரீட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். காலைல ஒரு 6 மணிக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம ஒரு காங்கிரீட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே விஷயம் நம்ம தெரிஞ்சுட்டு காங்கிரீட் போடுறது வந்து நல்லது. இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ இது வீட்டு உரிமையாளராக இருக்கட்டும், இப்போ சூப்பர்வைசர், இன்ஜினியர், நம்ம எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து பைப் லைன் பார்த்திங்கன்னா கசகசன்னு இல்லாமல் ஒரு லைன் கொடுத்து கரெக்டாக லைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நல்லா அந்த பைப் லைன் வந்து பார்த்திங்கன்னா கம்பியோட சேர்த்து நல்லா வந்து இறுக்கமாக வந்து கட்டிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போடும்போது வைப்ரேஷன் ஆகும்போது என்ன பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் முன்ன பின்ன போகிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பாயிண்டிங் தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மேலே வந்து பாயிண்டிங் வந்து நல்லா கொடுக்குறது வந்து ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. எல்லா பைப்லேயுமே வந்து அடியில் வந்து பாட்டத்தில் வந்து டேப் அடித்ததுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ அதை டேப்லாம் அடிக்க முட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் அதில் போயிடுச்சுன்னா திரும்ப அதை எடுக்கிறது வந்து சிரமமாயிடும். நாளைக்கு பாயிண்டிங் கீழே வந்து நமக்கு செட்டரிங் பிரிக்கும் போது நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வீடியோ. நல்லா வந்து கம்பி கட்டியிருக்கிறாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா எள்ளு வந்து கரெக்டாக அடிச்சிருப்பாங்க. எல்லாமே எல்லா பக்கமும் வந்து எள்ளு அடிச்சிருப்பாங்க. கையோடய வந்து நம்ம வந்து என்னென்னா ஸ்டேர் கேஸ் வந்து காங்கிரீட்டுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து மெத்தட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. செங்கல் வச்சு கட்டுறதா இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்ம காங்கிரீட்லேயே நம்ம வந்து ஸ்டெப் வர மாதிரி பண்ணியிருப்போம். கீழே நம்ம ஆல்ரெடி வந்து காங்கிரீட் போட்டிருப்போம் பாருங்கள், இதுலேயே காங்கிரீட்லேயே. ஸோ அது மாதிரி இதுவும் அதுமாரியே காங்கிரீட்லேயே பண்ணியிருக்கோம். அது நம்ம வந்து நல்லா மட்டமெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் பலகையை வந்து நம்ம அடிப்போம். அதுக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா ரன்னர் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ கவர் பிளாக் மெயினாக இருக்குன்னு பார்த்துக்கணும். நாளைக்கு காங்கிரீட் போகிறதுக்கு வந்து காலையில் நம்ம அடுத்த நாள் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டேரெக்டாக வந்து காலத்துலேருந்து டேரெக்டாக ரூஃப் அடிக்கிறோம். ஸோ அந்த ப்ரொசீஜருக்காக வந்து நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பீம் பார்த்திங்கன்னா செகண்டரி பீமு, இது மெயின் பீமு. செகண்டரி பீம் வந்து மெயினில் வந்து உட்காந்துருக்கு பாருங்கள், மெயின் பீமுக்கு மேலே. அது பார்த்திங்கன்னா அந்த பீமுக்கு மேலே அது வந்து உட்காந்துருக்கு. ஸோ அந்த பீம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அது மெயின் பீமு. அந்த பீமுக்கு மேலே அந்த பீம் வந்து நம்ம உட்கார வச்சுருப்போம். ஸோ இந்த பீமுக்கு மேலே இந்த பீம் வந்து உட்கார வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து
ஒரு ரூஃப் காங்கிரட் போட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம வந்து குவாலிட்டியாக நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனுடைய நோக்கத்தினால தான் நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு குவாலிட்டியான வீடு தான் நம்ம கட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நம்ம இந்தமாரி ஒரு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது வந்து மிகவும் நல்லது. இப்போ 2 வே ஸ்லாபு 1 வே ஸ்லாபு, அந்த 2 வே ஸ்லாபில் வந்து L4 கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா பார்லாம் கொடுத்துருக்குறாங்களா, எங்கெங்கே எக்ஸ்ட்ரா பார் கொடுத்துருக்குறாங்க, எங்கெங்கே சேர் ஆடுலாம் கொடுத்துருக்குறாங்க, சேர் ஆடு சப்போர்ட்டுக்கு எங்கே வேணும், ஹூக்ஸ்லாம் நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் வந்து கரெக்டாக இருக்காங்க, இல்லைனா ஸ்பேன் ஜாக்கெலாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களாங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிட்டு வந்து நல்லது. அதுமாதிரி அந்த ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரு சைடு ஆப்போசிட்டாக வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுமாதிரி கொடுத்தா நமக்கு லோடு வந்து ஈவனாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதேமாரி ஷேமாக அருமையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுமாதிரி நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். காங்கிரீட்டுக்கு முன்னாடியே வந்து சப்போர்ட் எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு கீழே வந்து சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் வந்து நம்ம வந்து காங்கிரீட்டுக்கே வந்து பிளான் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து நம்ம எதுவுமே நம்ம தப்புன்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த ரூஃப் சென்ட்ரிங்லாம் நம்ம செக் பண்ணும்போது ஸ்பேன் ஜாக்கெலாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா, சப்போர்ட்டு கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா, அந்த ஜாக்கிக்கு கீழே வந்து செங்கல் இல்லாமல் மரக்கட்டையில் வந்து சப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ அந்தமாரி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஏன்னா இப்போ லாங் ஸ்பேன் ஷார்ட்டர் ஸ்பேன்லாம் இருக்குது. அந்த லாங் ஸ்பேன் இடத்துல வந்து எத்தனை நம்ம ஜாக்கி கொடுத்துருக்குறோம், ஏன்னா நமக்கு வந்து லோட் ஆகும். இன்னும் இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு இன்னும் ஜாக்கி சப்போர்ட் கொடுக்காமல் இருக்குது. ஸோ அந்தமாரி நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காங்கிரீட் போடுறது வந்து மிகவும் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரூஃப் காங்கிரீட் மேலே போட்டுகிட்டே இருப்போம், கீழே நம்ம சப்போர்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோடு கீழே இறங்கும், அந்த இடத்துல ஸ்பேன் வந்து கீழே இறங்கும். ஸோ அந்தமாரிலாம் நமக்கு வந்து தவிர்க்கிறதுக்காக தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஜாக்கி இல்லை, அந்தமாரி பார்க்கணும். கீழே எந்த ஒரு பொருளுமே இருக்கக்கூடாது. நம்ம காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து செங்கல்லாம் இல்லாமல் இந்தமாரி வந்து பலகையில் வந்து சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தமாரி தான் நம்ம வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே பலகையில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ செங்கல் நம்ம வச்சு நான் கொடுத்த நாளைக்கு ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உடஞ்சிருச்சுன்னா நாளைக்கு அப்படியே அந்த பீம் வந்து அப்படி கீழே சப்போர்ட் எல்லாமே இறங்கிடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாம் சார் தேவையில்லாத போல் அது எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க. கான்கிரீட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து எல்லாமே ட்ரை ஏரியாவும் இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கான்கிரீட் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ நம்ம நேற்று சொல்லியிருந்திருப்போம், அந்த எலக்ட்ரிக்கல் பைப்பில் வந்து நம்ம வந்து மண்ணெலாம் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தமாரிலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து கொஞ்சம் களிமண் போட்டிருப்போம். ஏன்னா நமக்கு நாளைக்கு வந்து அந்த லைன்ஸ், அந்த எலக்ட்ரிக்கல் லைன் வந்து எடுக்கிறது வந்து ஈஸியாக தெரியும், அதனுடைய அடையாளம் வந்து நமக்கு மெயினாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஈரப்பதமாக இருந்துச்சு நம்ம வந்து காங்கிரீட் நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு நல்ல மெத்தடு. நமக்கு காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா M20 தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ M20 அப்படிங்கிறது 1, 1.5, 3 அப்படிங்கிறத ரேஷியோ. நமக்கு வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட் தான் வருது. ஸோ நமக்கு வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட் போகிறதுனால நம்ம அவங்ககிட்டே சொல்லியாச்சு எவ்வளோ என்ன ரேஷியோ போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஸ்ட்ரென்த் ரிப்போர்ட் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ 20 Nm² அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட் வந்து அவங்க நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து கியூப் டெஸ்ட் பண்ணிக்கணும். இந்தமாரி ரெடிமிக்ஸ் காங்கிரீட் போடும்போது கியூப் டெஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. அதை நம்ம லேபில் கொடுத்து அது நமக்கு வந்து 21 days 28 days இருக்குது. ஸோ அவ்வளோ நாள் நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு ட்ரம்மில் வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை கொண்டு போய் நம்ம லேபில் செக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 20 Nm²க்கு நமக்கு எவ்வளோ வந்து அவுட்புட் ரிப்போர்ட் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்லாப் வந்து எந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வந்து உறுதிப்படுத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம காங்கிரீட் வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணுறது வந்து மிகவும் நல்லது. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துடைய கனவு ஒவ்வொரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது, அந்த கனவு வந்து நம்ம பயன்படுத்தணும் போது நம்ம இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்ம எப்போ வந்து எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் கடவுள் வழிபட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுபோல் நம்ம வந்து செஞ்சுருக்கோம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பூம் வச்சு போடுறோம். நம்ம ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மகிட்ட பம்ப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணல. இது வந்து பூமுக்கு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணாலும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 அடி 80 அடி வரைக்கும் நம்ம இந்த ஹைட்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாதிரி பம்புகள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ பம்புகள் ஜோக்குள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து M³ அதிகமாக பிடிக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூமு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்தமாரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் எப்படி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நேற்று எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. ஒரு சின்ன வேலை மட்டும் தான் இருக்குது, அது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பீம் ஏரியாவில் நம்ம வந்து ஒரு பாதி ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா செகண்ட் ஏரியாவில் வந்து மறுபடியும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சங்கன் ஸ்லாப் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த பீம் ஏரியாலாம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வைப்ரேட்டர் வந்து மெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எல்லா காங்கிரீட்டும் போது சொல்லும் போது அப்படி தான், புட்டிங்காக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் காங்கிரீட்டாக இருக்கும், எந்த ஒரு காங்கிரீட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். எதனால் வைப்ரேட்டர் அப்படின்னா நம்ம சைடு பிரிக்கும் போது எனக்கு வந்து ஹனிகாம்ஸ் இது இல்லாமல் இருக்கும், ஒழுங்காக பேக் பண்ணாமல் இருந்திருக்கும். ஸோ வைப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக ஃபில் ஆகும். ஸோ அதுதான் நம்ம வந்து வைப்ரேட்டர் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம். பூமை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல நம்ம வந்து காங்கிரீட் போட முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வரும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த பைப் மாதிரி பார்த்திங்கன்னா அதை நம்ம தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி தள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு நிறைய காங்கிரீட் வரும். ஸோ அப்படி காங்கிரீட் விழும்போது ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரம் செட் ஆகிடும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து சொல்லிட்டு நம்ம ஆப்ரேட்டர் ஆஃப் சொல்லிட்டோம்னா அவங்க ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நமக்கு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ தேவையோ ஓகேன்னா ஓகே, வேணான்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ காங்கிரீட் பாருங்கள் M20 ரேஷியோவில் தான் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கோம். ரொம்ப தண்ணி அதிகமாகவும் இல்லை. ஸோ நமக்கு M20 ரேஷியோன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1.3 நமக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது 1 2 3 நம்ம வந்து பிளான்ட்லேயே சொல்லியாச்சு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ரேஷியோவில் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெயினாக வந்து வைப்ரேட்டர் போடுறது வந்து மிகவும் நல்லது. வைப்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவும் வந்து கவர் ஆகும். அந்த வைப்ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய்ட்டு ஃபில் ஆகிடும். மெயினாக வந்து பீமு காலம் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து மெயினாக நம்ம வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் போட்டாங்க. ஸோ காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தமாரி மட்டைக்கோல் வச்சு நல்லா மட்டை பண்ணிவிட்டு நமக்கு அந்த 6 kg 6 inches கேஜ் ரேட் வச்சுருக்கோம். ஸோ அந்த கேஜ் ரேட் தகுந்தபோது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்தமாரி வந்து நம்ம வந்து மட்டம் பண்ணணும். ஸோ மட்டம் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்டைக்கோல் வச்சு நமக்கு வந்து கரெக்டாக பேக் பண்ணிட்டு அந்த 6 inches நமக்கு வந்து திக்னஸ் காங்கிரீட் கேஜ் ரேட் கொடுத்துருக்கோம். அந்த கேஜுக்கு தகுந்தபோது நம்ம வந்து கரெக்டாக லெவல் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு மட்டம் பண்ணிட்டே வந்துருக்கோம். மட்டம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சீமார் வச்சு நம்ம தொடப்பட்டு கூட்டி விட்டு அதுக்கப்புறம் பாத்தி கட்டி 28 days வந்து நம்ம தண்ணி நிற்க வைக்கணும். ஸோ மெயினாக இப்போ இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாத்தி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. காங்கிரீட் போட்டு அடுத்த நாளே நம்ம என்ன பண்ணலாம், பாத்தி கட்ட ஆரம்பிச்சிடலாம். பாத்தி கட்டிட்டு ஒரு 21 days வந்து நம்ம வந்து கம்பல்சரி வந்து தண்ணி நிற்க வைக்கணும். 28 daysக்கு அப்புறம் நமக்கு அது என்ன பண்ணோன்னா டீஷட்டரிங் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஒரு புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறத நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து வீடியோ போடுறோம். நம்ம வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக போடுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஆல்.